தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12/1/2026க்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 464 அதுக்கு மேலே 494க்கு நம்ம வந்து 9 நாள் சூப்பராக நியூஸ் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு என்ன கொடுத்தோம்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாதி நம்ம வந்து ஆல் போர்டுக்கு நம்ம வந்து 6-1 கொடுத்துருந்தோம். நம்மளே 6க்கு நீ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 464க்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெட்டி. நம்மளே 6 வெட்டு 6-8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரின்னு சொல்லியிருந்தேன். இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெட்டி வந்து கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெட்டி. நம்மளே இந்த ஏபிசி மட்டும் போட்டது இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். என்னென்னு தெரியல, வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாதி நேற்று வந்து ஏபிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6ஆம் நம்பர் வந்தால் 64-46 வர மாதிரியும், 1ஆம் நம்பர் வந்தால் 18-81 வர மாதிரியும் நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 64-46 வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துருந்தோம் நம்மள இந்த மாதத்தில். ஓகே, வாங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கான ஒரு ஆல்போர்டு ஏபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, மேலே 12ஆம் ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலாண்டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 91-507 79-712 நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிடலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா பின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். நம்மளே 3-5 வரைக்கும் கேரளா வந்து 3-5 வரைக்கும் எடுக்கிறாங்க. டிஆர் எப்பயும் போல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பின்னிங் அமௌண்ட் 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. நம்ம சேனல் பேர் சொன்ன போனோம்னா உங்களுக்கு வந்து புக்கிங் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நம்மளே ஓகே, பாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, மேலே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 days வச்சு நம்ம வந்து ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஆல்போர்டு ட்ரை பண்ண மாதிரி நம்ம வந்து 439 இதில் வந்து நம்ம வந்து பிசி நம்பர் 39 வச்சு நம்ம அடுத்த ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன பார்த்தலாம். நம்ம 39 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபுல் பவர் நம்ம வந்து 84. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டிருப்போம். வீடியோ பார்க்காதீங்க, பார்த்துங்க நம்பளே. அது வந்து ஆல் போர்டு மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் ஆகிட்டு வருது. நிறைய பேருக்கு ஆல் போர்டு ஒரு நம்பர் எடுத்துருவீங்க, இன்னொரு நம்பர் எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குன்னு தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டேனாலும் அந்த வீடியோ உங்களுக்கு வியூஸ் பார்க்கவே யாரும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் வந்து பாஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இன்னமும் பாஸ் ஆகிட்டு தான் வருது. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதே கீழே வந்து நான் போட்டிருப்பேன் ஆல் போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ்னு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதீங்க, அந்த வீடியோவை பார்த்துக்கணும் நம்பளே. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி தான் நம்ம வீடியோலையும் கொடுக்குறோம். 39 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 84 போடுங்க. நமக்கு புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது 0 இல்லாட்டி 5 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளைக்குன்னா ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 39 நமக்கு வந்து 0 அல்லது 5 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5 நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 735 பிசி நம்பர் 35 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். 35 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 80 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 அது பவர் நம்பர் 9 4 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? 35 வச்சு நமக்கு 4 9 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு, சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494க்கு நம்ம பிசி நம்பர் 94 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 94 டேன் ஆப்ஷன் ஃபுல் பவர் 49 போட்டியில் நமக்கு முதல் கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1 கிடச்சிருக்கு. 1 அது பவர் நம்பர் 6. ஓகேவா? 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 94 வச்சுருக்கு. நமக்கு 1 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6 நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 464க்கு பிசி நம்பர் 64 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம இந்த 64 டேன் ஆப்ஷன் அதுக்கு ஃபுல் பவர் 19 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 0 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம இந்த 64 வச்சு நமக்கு வந்து ஒரு 0 அப்படி 5 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. அப்படியே ஆல்போர்டு நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது 0 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தாலும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா போர்டு வந்து மாறி வரும். வந்து கேரண்டி எந்த போர்டு தான் வரும்னு சொல்ல முடியாது இந்த மெத்தடை. ஓகே, ஆல்போர்டு 0 5 உங்கள் கணிப்பில் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ஒரு ஆல்போர்டு ஏபிசி ஏசிக்கான கசிங்க நம்ம வந்து பார்த்தலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று போட்ட மெத்தட் தான், வேறு மெத்தட் நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை 439 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து நேற்று போட்ட அதே பேட்டர்ன் தான், நம்ம வந்து புது பேட்டர்ன் இன்றைக்கி எடுக்கல. அதே பேட்டர்னே கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அதே மெத்தட் போகிறோம். ஓகே, 439 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம்.
அதே மாதிரி 439 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 684 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அல்லது 4, 7 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 439 சரி நமக்கு 7 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 735. 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 735 எஸ்ஐன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி 5 ஓகேவா. 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 சரி நமக்கு ஒரு 4 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 494 எஸ்ஐன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 494 வச்சு நமக்கு 6, 8 கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 464. 464 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 464 எஸ்ஐன் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி 0 ஓகேவா. 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 464 வச்சு நமக்கு வந்து 8 அப்படி 0 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்து சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீண்டும் 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் இல்லை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் 439 இந்த 439 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ 439 போட்டு நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 155 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 3 பிளேடி 8, 3 பிளேடி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 439 வச்சுட்டு நமக்கு 3, 8 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735. 735 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 735 எஸ்ஐன் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 8, 4, 8 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 735 வச்சு நமக்கு 8, 4 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 494 எஸ்ஐன் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 4 அப்படி 1, 4 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 494 வச்சுருக்கு நமக்கு 4, 1 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 464. 464 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 464 எஸ்ஐன் ஆப்ஷன் 155 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 2 அப்படி 1 ஓகேவா. 2 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 464 நமக்கு 2 அப்படி 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் வரலாம். உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 5 அப்படி ஒரு 0 ஓகேவா. ஆல் போர்டு டைப் பண்ணும்போது 5 அல்லது 0 வந்து டைப் பண்ணுங்கள். மினிக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் வந்து 0 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸும் அடுத்தபடி நம்ம வந்து 1 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் மெயினாக 0 கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5ஆம் நம்பர் கணக்கில் இன்றைக்கி வரல ஓகேவா. அதனால் நான் வந்து 0 மட்டும் மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க நம்பளே ஓகேவா. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நேற்று போட்டால் அதே பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கும் போகிறோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சுன்னா 01, 10, 02, 20 இந்த மாதிரி வர மாதிரியும் 8ஆம் நம்பர் வந்தால் 81, 18, 82, 28 இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வினிக்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நம்மளே. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே மலை, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 494 ஓகேவா. 494க்கு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து நேற்றுக்கு 494, இன்றைக்கி 464 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சீபோர்டு கொஞ்சம் 4ஆம் நம்பர் வச்சுருக்கப்பல ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். அடுத்தபடி பார்த்திங்கன்னா அருளில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கசிங் எடுத்துருக்கப்பல நம்மள ஏ போர்டுக்கு 5 எடுத்துருக்கப்பல, பி போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 4 ஒரே ஒரு நம்பர் எடுத்துருக்கப்பல ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான். நம்மளே சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருக்கப்பல ஆனாலும் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பை வச்சுருந்தா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். BC 64
போர்டு மரம் அப்படியே வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் 134 வச்சுருக்காப்புல. ஆனால் 6ஆம் நம்பர் வந்து போட்டிருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் வந்து 164 கொஞ்சம் பிசி வினிகேஜ் கிடச்சிருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-2 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் ஒரு அருமையாக வெட்டி கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக சங்கராஜ் சுப்பரம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-7 கொடுத்துருக்காப்புல. நம்மளே இதில் 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் வந்தால் நம்ம வந்து 4ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லி தான் சொல்லியிருப்பேன். வச்சதையும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வினிஷ் வந்துருக்கேன். நம்மளே இன்றைக்கி 64-46 ஒரு அருமையாக வினிஷ் வந்திருக்கேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு சங்கர் ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. நம்மளே ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல சிங்கிள் ஷாட்டில். அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல நம்மளே. ஆனால் நமக்கு பி போர்டில் 6ஆம் நம்பர் போயிடுச்சு. அதனால் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. ஆல் போர்டு டைப் பண்ண தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் வந்திருக்கும். அதில் அவர் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு கொடுத்துருந்தாப்புல. இதில் பாக்ஸில் கொடுத்துருந்தாப்புல. ஆனால் பாக்ஸில் போட்டுருந்தாப்புல இன்றைக்கி ஒரு சூப்பரான பிசி வினிங் நம்மளே ஒரு சூப்பரான வெட்டி நம்மளே இன்றைக்கி போர்டு கசிங்லேயும் சரி பாக்ஸ் நம்பர்லேயும் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவர் வந்து 16-46 கொடுத்துருக்காப்புல. நம்மளே இன்றைக்கி ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தாப்புனா இன்றைக்கி ஏபியில் வந்து பிசி கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபி வச்சாப்புலன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து எப்போயுமே எதிர்பார்க்குறோமோ அது வந்து பக்கத்தில் நம்ம அடிப்பேன். நம்ம வந்து சி போர்டுக்கு தான் 6 வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு கிடைப்பேன், ஆனால் ஏ போர்டு கிடைப்பேன். அதனால் வந்து எப்போயுமே சி போர்டுன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் தான் போர்டு மரமாக வின்னிங் வருது. மற்றபடி மேக்ஸிமம் மாறி மாறி தான் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல் போர்டு டைப் பண்ணால் தான் வினிஷ் எடுக்க முடியும். நம்மளே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா நம்மளும் அப்படி தான் எடுக்கிற மாதிரி தான் சொன்னேன். அடுத்தபடி சிவா அவர் பார்த்திங்கன்னா 546 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு பிசி 46 கொடுத்துருக்காப்புல நம்மளே. அதனால் ஒரு 6ஆம் நம்பர் சூப்பரான ஒரு வினிஷ் கொடுத்துட்டு எடுத்துருக்காப்புல. ஏபிசி ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய பேர் வின்னிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 6ஆம் நம்பரும் கொடுத்துருந்தாங்க, 4ஆம் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி 6ஆம் நம்பர் தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கணும். நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் பொழுதுபோக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா?